தன் தந்தை இழந்து வாடும் குமுதா என்ற ஒரு சிறுமியிடம் இப்போது பேசுவோம். சொல்லுமா. திங்கக்கிழமை 12 மணிக்கு எங்கள் அப்பா போனாங்க. எனக்கு தெரியாது. நான் ஸ்கூல் போயிருந்தேன். போய் வந்தேன். எங்கள் அம்மா வந்து ஸ்கூலாண்டு வந்து சொன்னாங்க, இந்தமாரி அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. யார் சொன்னாங்க உங்ககிட்ட? டிவியில் பார்த்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட. எங்கள் அப்பா வேலை செஞ்சு சாப்பாடு போட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடே கிடையாது. கவர்மெண்ட் என்ன பணம் தந்தாலும் எங்கள் அப்பா கொத்துமாரியே இருக்குமா. சரிம்மா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ உன் மனசுல என்னமா தோணுது? இப்போ எதிர்காலத்தில் நீ வந்து எப்படிப்பட்டதா? அப்பா உயிர் வேணும். நான் கேட்டோடனே எங்கள் அப்பா உயிர் தருவாங்களா? அந்த ஆந்திரா போலீஸ்க்கு மூத்தி முறை இருந்தால் எங்கள் அப்பா இப்படி கொண்டு கை காலு மத்தி வெட்டிக்கிறாங்க. எங்கள் அம்மா தாலி அறந்த மாரி அவங்க பொண்டாட்டி தாலியில் அறக்காதா எங்கள் அம்மா? சரிம்மா, இப்போ நீ வந்து இப்போ அடுத்து உன்னோட எதிர்காலத்தை பற்றி இப்போ என்னமா உனக்கு தோணுது? எனக்கு கவர்மெண்ட் வேலை தரணும். நாங்கள் சம்பாதிச்சு எங்கள் அப்பா பணக்காரர் கூட அந்த மாரியே பார்த்துக்க மாட்டாங்க எங்கள் அப்பா அப்படி பார்த்துனா எங்கள் அப்பா இப்போ எங்களுக்கு ஓணும். இன்னைக்கு எங்கள் அப்பா இன்னைக்கு வந்தே ஆகணும். எங்கள் அப்பா எங்களுக்கு உயிரோடு. நான் மூர்த்தியோட மனைவி. என் பேர் பச்சை அம்மாள். பஸ்ஸில் விட்டு எடுத்துன்னு போய் தான் எங்கள் வீட்டுக்காரை இப்படி சாவச்சு போட்டாங்க. படுகொலை வெட்டி ஆசிட் ஊற்றி இப்படி கொலை பண்ணி போட்டுட்டாங்க. நான் இந்த சின்ன குழந்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இல்லைம்மா, எனக்காவது நீங்கள் வந்து அவருக்கு இப்போ இங்கே தொழில் இல்லையா, ஏன் அங்கே போனார் அது சொல்லுங்கள். தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, விவசாயம் இல்லைன்னு தான் வெளியூருக்கு போய் சம்பாதிச்சு. சரிம்மா, எல்லாருமே ஒரே சொல்கிறீங்க, காலை வெட்டிட்டாங்க கையை வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? உடம்பை பார்த்தீங்களா? எங்களுக்கு பிரித்து காட்டலையே, அங்கேயே தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்தாங்க. இப்படி பண்ணிட்டாங்களே, நான் சின்ன குழந்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க அந்த நிலமை தானே இப்போ போகிறவங்களுக்கு பஸ்ஸில் இது மாதிரி நடக்கும். அவங்களுக்குலாம் என்ன ஆதரவு? இதுக்கு முன்னாடி அவர் போகிறது நீங்கள் இப்போ சொல்லியிருக்காரா உங்ககிட்ட? இந்த தொழிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லியிருக்காரா? சொன்னது கிடையாது. போனால் கூட நாளைக்கு 2 நாளில் பொத்து வந்துடுவாங்களே வீட்டுக்கு. இப்போ தான் முதல்ல போனாங்க. ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இங்குள்ள எல்லாருமே தங்கள் குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்காக தங்கள் கணவன்மார்களோ சகோதரர்களோ வேலைக்கு சென்று விட்டு பணத்தோடு திரும்புகிறார்கள் என்ற ஒரு விஷயம் மட்டுமே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் காலை வந்து தங்கள் கணவனோ தங்கள் உறவினர்களோ கொல்லப்பட்டு விட்டதாகவும், அதே சமயத்தில் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கூட தங்கள் தெரிவிக்காமல், தங்கள் உடற்கூறு செய்யப்பட்டது கூட தங்களுக்கு அறிவிக்கப்படாமல், சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டதும் கூட மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளையே அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் இவர்கள் மீளாமலே இருக்கிறார்கள். ரமேஷ், இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இல்லை, இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை. பல்வேறு சமயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பேசினவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிருந்து ஏஜென்ட்கள் அழைத்து, இன்னொரு விஷயம் இல்லைன்னா ஒரு ஏஜென்ட்கள் அழைத்து போனார்கள், அந்த விஷயங்கள் இன்னுமே வந்து ஒரு மிக சரியாக சொல்லப்படாமல் இருக்கிறது. அதே சமயத்தில் இவர்களை பொறுத்தவரை 3 லட்சம் ரூபாய் என்பது மட்டுமே ஒரு தீர்வாக இருக்காது. இது போன்ற வருங்காலத்தில் இது போன்ற விஷயங்கள் வரக்கூடாது என்பது இந்த பெண்களை எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா பெண்களுமே ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். தங்கள் கணவன் தங்கள் உழைக்க போன இடத்துல கொல்லப்பட்டு விட்டார் என்பதை தவிர எதுவுமே இல்லை. பட் நீங்கள் சந்திச்ச நபர்களை பொறுத்த இங்கே மட்டும் இல்லை, தருமபுரி பல்வேறு இடங்கள் நீங்க பாத்தீங்க இல்லையா? பல்வேறு இடங்கள் பார்க்கும் பொழுது இவருடைய மனோபாவங்கள் எப்படி இருக்கிறது? இவர்கள் எதிர்காலத்தை பொறுத்தவரை எந்த விதமான தீர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள்? நிச்சயமாக இவர்கள் அனைவருமே வந்து கூலி தொழிலாளிகளாக இருந்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் இது போன்ற ஒரு கடத்தல் தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் செல்வ செழிப்பவர்களாக செல்வந்தர்களாக இருந்திருக்க முடியும். இவர்கள் குடும்பத்தில் ஒருவேளை உணவுக்கே இல்லாத ஒரு நிலைதான் இருக்கிறது. பெரும்பாலான வீடுகள் குடிசை வீடுகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இவர்களை வந்து ஒரு தொழிலுக்கு என்ன ஒன்று நடந்திருக்குது என்று சொன்னால், வேற இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் வேறு பணி உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு கட்டிட வேலை தருகிறோம் என்று சொல்லிவிட்டு இவர்களை அந்த பழைய ஆட்கள் எல்லாம் இப்பொழுது வருவதில்லை, விழிப்புணர்வு அடைந்து வருவதில்லை. இந்த ஏற்கனவே செம்மர கட்டுதல் வெட்டதாக சொல்லக்கூடிய நபர்கள் கூட வருவதில்லை. ஏனென்றால் விழிப்புணர்வு ஏற்படுது. இவர்கள் புதிய ஆட்களை பிடிக்கிறார்கள் என்ற ஒரு புதிய தகவல் கிடைக்கிறது. புதிய நபர்களை இந்த தொழிலுக்கு வேற தொழில் நாங்கள் கொடுக்கிறோம் என்று கூட்டி போன்று இதுவரைக்கும் அந்த தொழில் செய்யாதவர்களை அழைத்து சென்றிருக்காங்க, தவறான தகவல் கொடுத்து அழைத்து சென்றிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அதே மாதிரி அவங்களுக்கு அதை சொல்லிட்டு இல்லாம ஒரு கண்ணும் தெரியாத காட்டில் விட்டுறது, அவங்க கிட்ட இருக்கிற மொபைல் போன்லாம் பிடிங்கிட்டு அவங்கள ஒரு 15 நாள் இந்த வேலையை கட்டாயப்படுத்தி செஞ்சு விட்டு 15 நாள் நம்மளுக்கு என்ன லாபமோ அதை எடுத்துக்கிட்டு அந்த குரூப் விட்டுறது, திருப்பி அடுத்த குரூப் ட்ரை பண்றது. இது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல். இதை ஆரம்பத்திலே தடுத்து எறியாவிட்டால் இது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை ஏற்படுத்திவிடும். இது போன்ற 15 புதிய நபர்களாக தேடுவார்கள். அவர்களும் அது பயிற்று பிழைப்பாக போவார்கள். 15 நாள் தான் என்று அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டு போலீஸ் சொன்னால் நம்மளுக்கு பயம், கைது செய்து விடுவார்கள். இந்த பகுதியில் பார்த்தா நீங்க நேற்று அரூர் பகுதி போயிருக்கீங்க, தருமபுரி பகுதி பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மற்ற இடங்களிலுமே மொத்தம் 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? மற்ற பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? இதில் என்ன ஒரு
பார்த்தீங்கன்னா எல்லாமே மலை கிராம பகுதி மக்களை அவர்கள் குறிவைத்திருக்காங்க. நேற்று நம்ம பார்த்தோம் தருமபுரி பகுதியில் அரசனத்தன்ற கிராமம், அந்த கிராமத்திற்கு 8 கிலோமீட்டருக்கு தார் சாலையே கிடையாது. அதற்கு பிறகுதான் அந்த கிராமத்தில் 3000 மக்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் அந்த மலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த ஒரு செல்போன் வசதி கூட அந்த ஊரில் எந்த ஒரு டவர் பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அரசு சார்பில் வழங்கக்கூடிய சேவை கூட கிடையாது. அப்படி இருப்பவர்கள் இவர்களை கூட்டிச் செல்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு கட்டுமான வேலை வாங்கி தருகிறோம், பெயிண்ட் அடிக்க கூட்டு போகிறோம் என்று கூட்டு போகிறார்கள். கூட்டு போய் விட்டு ஒரு 15 நாட்கள் ஒரு எல்லா உடைமைகளையும் அவர்கள் இருக்கிற செல்போன் முறையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் மற்றபடி மற்ற ஆட்களை கூட்டு சென்றால் அவர்கள் வேற ஏதோ ஒரு வழியில் தப்பித்து வந்து விடுவார்கள். நீங்க சொல்றதை பார்த்து இன்னொரு பொதுவாகவே செங்கற்சூளைகள் அதே போல கல்குவாரிகள் இது போன்ற அடிமைகள் வந்து அடிமைத்தனம் செய்யப்படும் அது போன்ற விஷயங்களாக நீ பார்க்க அடிமைத்தனத்திற்காக தான் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய யோகம். நம்ம களப்பணி செய்து வருகிறோம். கடந்த இந்த சம்பவம் நடைபெற்ற நாளிலிருந்து நம்ம பல்வேறு பகுதியிலிருந்து களப்பணி செய்து வருகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அவர்களை வந்து எந்த தொழிலில் செய்ய போகிறோம் என்றே தெரியாமல் கூட்டு செல்கிறார்கள். இதையும் ஒரு கும்பல் காட்டி கொடுக்கிறது. இது ஆந்திர போலீஸுக்கு தானாக தெரிய வாய்ப்பில்லை. பஸ்ஸில் அனைவரும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருந்து ஆந்திராவுக்கு செல்கிறது, தமிழகத்துக்கு வருகிறது. குறிப்பாக ஒரு பேருந்தில் இருப்பவர்களை மட்டும் இறக்குவதற்கான காரணம் என்று அவர்கள் கேள்வி இருக்கிறார்கள். அவர்களும் அந்த ஏஜென்ட்டுகளும் விரும்புவது பாமர மக்கள், படிப்பறிவு இருக்கக்கூடாது, அவனுக்கு எழுத படிக்க தெரியக்கூடாது, ஒரு செல்போனில் அவர் நம்பருக்கு பேன் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களை அவர்கள் குறி வைக்கிறார்கள். இந்த நிலையில் நம்ம விழித்துக் கொண்டால் இது போன்ற மக்களை அவர்கள் தேடாமல் இருப்பதும் இது ஒன்று ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். இதை உணர்த்துவது அரசாங்க கையிலும் இருக்கிறது, ஊடகங்கள் கையிலும் இருக்கிறது. விஸ்வா, நிச்சயமா ரமேஷ், இது ஒரு 20 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் மட்டுமல்ல. இதற்கு பின்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு ஒரு தரமான அதே சமயத்தில் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அரசாங்கம் மட்டுமல்ல, பல்வேறு தரப்பிலும் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். தன்னார்வ குழுக்களும் இதில் இணைய வேண்டும் என்பதுதான் புதிய தலைமுறையினுடைய கருத்தாக இருக்கிறது.